இப்போ பல பானங்கள் வந்தாலும் கூட சோடா அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு வித எனர்ஜி தான் வரும். இந்த சோடா இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்படி? சோடா கம்பெனி உருவாவதுக்கு 2ஆம் உலகப் போர் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தது? ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் சோடா கம்பெனியோட செயல்பாடுகள்லாம் என்ன? கோலி சோடாலாம் எப்படி தயாரிக்கப்படுது? அதனோட வரலாறு என்ன? சோடாவோட ஹிஸ்ட்ரி என்ன? அப்படின்றது நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் சோடா கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி, அதாவது 1887 ஜெர்மனில் இந்த குண்டு பாட்டில் மூலியமாக, கோலி பாட்டில்னு சொல்லுவோம், கோலி பாட்டில் மூலியமாக சோடா தயார் பண்ணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்கிருந்து அந்த பாட்டில்களை வரவழைச்சி இந்த சோடா கம்பெனி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் ஆகிய ஊரில் அந்த காலத்திலேயே பிரான்ச் எல்லாம் வச்சு முருக நாடார் என்பவர் இதில் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பொழுது போக்குவரத்து வசதியெல்லாம், லாரியெல்லாம் கிடையாது. அதனால் மாட்டு வண்டி மூலியமாகவே இந்த இது சிறப்பாக வியாபாரத்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவருடைய சகோதரர்கள் ஒருவரான அனஞ்ச பெருமாள் என்பவர் தான் இந்த மதுரை பிரான்ச்சை 1909 அந்த காலத்திலே ரிஜிஸ்டர் பண்ணி, இந்த ட்ரேட் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 1973 இந்த தொழிலுக்கு வந்தோம். கோலி சோடா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஜெர்மனில் தான் 1887 கண்டுபிடிச்சாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனது கிராண்ட்ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா அந்த காலத்தில் அட்வான்ஸாக அனுப்பி எனக்கு குண்டு பாட்டில் அனுப்பி விடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் அதான் மெயினாக செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த குண்டு பாட்டில் வியாபாரத்தை. அப்போ 2வது உலக யுத்தம் ஆரம்பித்த உடனே ஜெர்மனியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடிட்டு, ஏன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உற்பத்தியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் நினச்சாங்க, ஐயோ அந்த பணம் போச்சு போல் இருக்குது, அவ்வளோதான் நினச்சாங்க. அப்புறம் அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு 3-4 வருஷம் கழித்து அங்கேருந்து ஒரு லெட்ரு வருது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அட்வான்ஸு 2000 ரூபா எங்கிட்ட தான் இருக்குது, இப்போ போர் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் நாங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டோம். அதனால் ஆனால் உங்களுக்கு அதனால் கடும் மன உளைச்சலும் பாட்டில் சப்ளை பண்ண முடியாத நிலையும் ஏற்பட்டது. அதற்கு பதிலாக இந்த 2000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள குண்டு பாட்டில்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க நம்ம இந்தியாவுக்கு எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. அது வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய அப்லிஃப்டாக அந்த காலத்தில் இருந்தது. இதிலேருந்து நம்ம என்ன அவங்களுடைய நாணயத்தையும் அவர்களுடைய ஒரு வியாபார உத்தியையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கள் முன்னோர்கள் அதை எங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்க ஜெர்மனாக இருந்தாலும் நம்ம இந்தியாக்காரனான் மதிக்காமல் இல்லாமல் நல்லா மதித்து அவர்கள் அதுக்கு தகுந்த நஷ்ட ஈடோடு கொடுத்தாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்டாக இருந்தது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. மேலும் இந்த குண்டு பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து 80 ரூபா. இப்போ இருக்கிற விலை வந்து 80 ரூபா. இந்த 80 ரூபா பாட்டிலுக்கு நாங்கள் 5 ரூபா சோடாவை ஃபில் பண்ணி விற்கிறோம். அது திரும்பி வந்தால் தான் எங்கள் முதலே வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், முன்ன வந்து சோடா மட்டும் இல்லை, கலரும் இதிலே தயார் பண்ணோம். பிற்பாடு இந்த மாதிரி ஃபேன்சி பாட்டிலில் சோடா கலர்லாம் போட ஆரம்பித்தோம். இதில் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, சோப் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ரஷ்ஷில் பண்ணும்போது நல்லா அந்த பாட்டிலை சுத்தம் பண்ணி இங்கே அந்த அழுக்கு தண்ணியை விட்டுருவாங்க. மறுபடியும் இந்த வாட்டரில் சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு தொட்டிலையும் மறுபடியும் ஏதாவது டஸ்ட்டு இருந்துடக்கூடாதுன்ட்டு கழுவிட்டு அங்கே வந்து இது இப்போ லெமன் கலந்து வச்சுருக்காங்க, லெமன் எசன்ஸு. அந்த லெமனை வந்து ஒரு இதுக்கு 40 ml வீதம் இந்த குண்டு பாட்டில் ஊற்றுறோம். இந்த 40 ml நம்ம இப்போ மிஷினுக்கு கொண்டு போய்
அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அந்த மிஷினு. அதில் வந்து 60 ஓடுற மாதிரி அதை செட் பண்ணியிருக்கோம். இது வந்து முன்ன காலத்தில் இந்த மிஷினை கைனாலே சுற்றுவாங்க 60. இப்போ என்ன பண்ணால் செமி ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ரு வச்சுருக்கோம். இந்த மோட்டரை அந்த சுவிட்சை போட்டுட்டோம்னா அதே 60 ஓடி நின்றும். நின்ன உடனே இந்த 60 சுற்றி நிற்கிறதுனால இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இதை பாருங்கள், இதை போட்ட உடனே இது 60 அதான் சுற்றி ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஏன்னா இப்போ லேபர் இந்த மாதிரி 60 சுற்றுறாங்களான்னு நம்ம கணக்கு எடுக்க முடியாது. இந்த மிஷின்னா அது பாட்டுக்கு 60 சுற்றி அது ஆட்டோமேட்டிக்காக நின்ன உடனே ஒரு நல்ல கலரோ சோடாவோ குண்டு பாட்டிலில் கிடைக்கும் நமக்கு. நாங்கள் இப்போ வந்து இது பன்னீர் கலரு தயார் பண்ணுறோம். இது வந்து அந்த சிரப்பு இருக்குல்ல, அதில் பன்னீர் எசன்ஸை கலந்து ஒவ்வொரு பாட்டில்லையும் ஒரு 25 ml இதை மிக்ஸ் பண்ணி இது வந்து இந்த மிஷினில் இதுக்குள்ள மிஷினில் நம்ம இது பண்ணோம்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடையும் ப்யூர் வாட்டரையும் இதை ஆட் பண்ணி அந்த மூடியை போட்டு இது பண்ணிடுவோம். அந்த மூடியில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்டு பேர் எல்லாமே அதில் வந்துடும். இந்த மிஷின் மூலயமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 60 பாட்டில் தயார் பண்ணலாம். நல்ல முறையில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கப்போ தான் 1979 கொக்கோ கோலா கம்பெனி, பெப்சி முதலியவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அப்போல்லாம் நான் லயோலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். கோடிக்கணக்கான அளவில் விளம்பரங்கள், அதுபோக அவர்கள் மாணவர்களுடைய இந்த கொக்கோ பானங்கள், கொக்கோ கோலா இந்த பானங்களை நல்ல முறையில் அவங்கள்ட்ட சேர்க்கறதுக்காக கல்லூரிகளெலாம் ஸ்டால் போட்டு, இப்போ நாங்கள் வந்து 15 ரூபான்னு விற்றா அவங்க 10 ரூபான்ட்டு அங்கே விற்கிறது. ஸ்டால் போட்டு பசங்களுக்கு எல்லாம் இதை பழக்கிறதுக்காக. அந்த போட்டியிலையும் நம்ம மாப்பிள்ளை விநாயகர், வின்சென்ட்டு, காளிமார்க்கு போன்ற கம்பெனிகள்லாம் போட்டி போட்டு செஞ்சிட்ருந்தோம். ஆனால் கொஞ்ச காலங்கள்லேயே இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அழிஞ்சு போய் கடைசியாக இப்போ நாங்களும் மற்ற கம்பெனியும் தான் 1-2 கம்பெனிகள் தான் இருக்கிறது. மதுரையில் கிட்டத்தட்ட 110 கம்பெனிகள் இருந்தன இந்த சோடாக்களை தயார் பண்ணுறது. இப்போ அதிகபட்சமாக பார்த்தா ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்குது. நம்ம இந்தியாவை சேர்ந்த கம்பெனிகள் இருக்கின்றன. இந்த கலரை குடிச்சிட்டா அடுத்து கொக்கோ கோலா நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. இதில் உறுதியாக நான் சொல்கிறேன். நம்ம கலரை டேஸ்ட் பண்ணிட்டா கொக்கோ கோலாவெலாம் நிற்காது, பக்கத்தில் பெப்சியும் நிற்காது. அவங்க நேம் தான் அது. ஆனால் மக்கள் வந்து அது டேஸ்ட்டு அது என்னன்னு தெரியாது, ஒரு குடிக்கணுங்கிற ஒரு இதுக்காக தாகத்துக்காக குடிக்கிறாங்க. டேஸ்ட்டுக்குன்னா நம்ம லோக்கல் கலருங்க, நம்ம மாப்பிள்ளை விநாயகர் போன்ற கலர்கள் நல்லாயிருக்கும் அதோட அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். மக்களும் நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் நாங்கள் இந்த தொழிலே கவனிக்கலை. அப்படி இருந்தோம். மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகும்போது வித்தவுட்டு எனி சங்கடங்கள் இல்லாமல் எங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆக முடிஞ்சது. அது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்லணும். இந்த கலரோட குவாலிட்டியும் சொல்லலாம். 2 இருந்தால் தான் மக்கள் குடிப்பாங்க. இப்போயும் நாங்கள் மதுரை, திண்டுக்கல், திருச்சி அதை சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயும் போகிறோம். நல்லா போயிட்டுருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி மறுபடியும் இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 500-1000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து இந்த மாப்பிள்ளை விநாயகருங்கிற பேரை நிலைநிறுத்துவோங்கிறத நம்பிக்கையோடு நான் வேலை பார்த்துட்ருக்கேன்.